ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, ஓய்நாளின் காலை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இன்னும் நிறைய பெண்களுக்கு இந்த இயற்கை சூழ்நிலை தயாராக பார்க்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு கோயிலோடு ஆசீர்வாதமாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நடக்கிறார். நாங்கள் எழுந்து கிறிஸ்துவாக்கும் இரண்டாவது பாவாய் எந்த ஜீவனை சொல்லி சொந்தமாக நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்து திருவிழாவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்க அனைவரை நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரியராகிறார். எல்லாவிதத்திலும் நம்மை சோதிக்கப்பட்டும் பாவங்களால் பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். திருவசன போதனை ஆண்டவரை துதியுங்கள். துதிக்கப்படுவதாக. வாசிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2. ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்திடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீ உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே ஸ்தோத்திரம். நற்செய்தி பாடத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. மத்தேயு 8 1 முதல் 4 வரை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவரை பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இது நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார் என்பதே பாடம் முடிந்தது.
என்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 75வது கீர்த்தனை. இவரே பெருமான் மற்ற பேர் அல்லது பெருமான் என்ற பாடலை பாடலாம். ஒரு 1வது காணிக்கை உங்களுக்கு செலுத்தப்படி கேட்டு Oh
ஓய்வு நாளின் காலை ஆளுநர்களில் ஒரு வார்த்தையை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாத நேரமாய் மாற்றும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். உண்மை அறிவியல் வளர நெருங்கி ஜீவிக்கிறதான ஒரு அனுபவத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களோடு பேசுவார். ஒரு வார்த்தையை புரிந்து அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி எங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இந்திய நாமத்தால் செவிலும் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்திய நாமத்தால் உங்கள் யாவருடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாஸ்க் அநேக போடல ஓட்டுனது ரொம்ப முகத்தை முழுமையாக செய்ய மூடல. ஏதாவது காய்ச்சல் வச்சு முடிக்கும் மற்றவர்களுக்கு பாதிக்காதபடி உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துவிடாதபடிக்கு நீங்கள் மாஸ்க் அணிந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். நாளிலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைக்காட்சி தி அன்டச்சபிள், தொடக்கூடாதவரை தொடுதல் என்ற ஒரு தலைப்பு. அது தலைப்பு ஏற்றவாறுதான் இந்த வேத பகுதிகள் அமைந்திருக்கிறது. இந்த சாதாரணமாக ஒரு வசனத்தை நாங்கள் தெளிவுபடுத்தினார். 119 சங்கீதத்தில் 82 119 சங்கீதம் 82 எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண் கூத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தன் அனுபவத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் அவன் மூலமாய் பதிவிட்டார். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று இந்த வாக்கின் மேல் வார்த்தையின் மேல நோக்கமாய் காத்திருந்து என் கண்கள் யார் என்னை பேசுவார். அன்டச்சபிள் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிற நான் இதை குறித்து யோசிக்கிற பொழுது அன்டச்சபிள் என்றால் உடனே நமக்கு லெப்ரசிதான் ஆகும். அது ஒரு காலம். அதுதான் அதற்கேற்றவாறு 2 பகுதியும் அமைந்திருக்கிறார். இன்று நம்முடைய இந்திய தேசத்தில் எத்தனை சட்டங்கள் போட்டு எல்லோரும் சமம், ஆண் பெண் வித்தியாசமில்லை, ஜாதியில மதத்தினால நாம ஏற்றத்தாழ்வு இல்லை என்ற நிலைப்பாடை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம், எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவரவர்களுடைய நிலைப்பாடுகள் ஆனாலே அது அப்படிதான் நடந்து கொண்டே இருக்கிறது. இது வரைக்கும் மாற்றம் இல்லை. ஆர்டிகல் 17 ஈக்குவாலிட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சட்டங்களும் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டத்தை கூட என்ன பண்ணுவது, மேல் மட்டத்தில் சட்டங்கள் வருகிறது, அது கீழே வர வர அது சட்டமே செயல்படுவது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் பல நிலையில் படிக்கிற இடத்துல இருக்குது, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறது, வாழ்கின்ற இடத்துல இருக்கிறது, பல நிலைகளில் பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்குது. இந்த பாடும் வேதனையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவை மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய செயல்பாடு
அன்டச்சபிள். நாம நம்முடைய நிலைப்பாடு நாம் என்ன செய்யணும்? திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம், திருவிருந்துல ஆண்டுடைய ஒரே சரீரம் ஒரே ரத்தம் என்று நாம் பங்கு கொள்கிற ஒரே சபையின் அங்கமாய் இருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து ஐக்கியமாக இருக்கிறோமா? ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற மனது இருக்கிறதா? என்று நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டால் நாம் எங்கே இருக்கிறோம்? சங்கீதக்காரன் பல நிலைகளில் பாடுவதற்குள்ளே கடந்து போய் ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவத்தில் ஆண்டவரை ருசிக்கிறோம். அதுதான் இந்த பரமா நமக்கு பாடமாக அமைத்திருக்கிறார். அவர் யார் என்னை தேர்ச்சுவார்? கிறிஸ்துவர்கள் மாறிட்டாலும் ஜென்ம சுபாவம் மாறும். கிறிஸ்துவர்களாய் மாறி நாம் படித்தாலும் நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறும். கிறிஸ்துவர்களாய் மனம் மாறி திருமணிக்கு திருச்சபையில் மூப்பொருளாயிட்டோம், போதகர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறல. இந்த தேசத்துல நற்செய்தி இன்னும் வெளிப்படாததுக்காக நமக்கு பின்னாடி நம்ம 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவம் இந்திய தேசத்துக்குள்ள வந்து எத்தனை நூற்றாண்டுகள் இந்த கிறிஸ்துவத்தை இந்திய தேசம் கண்டு இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதில் இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லை. சொன்னாரு பிடிக்கும், கிறிஸ்தவர் பிடிக்கல, வாழ்க்கை பிடிக்கல, நீங்க சொல்லி சொல்லி இதுதான் நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கு ஒருவரோட பிடிக்கல, ஒருவரோட ஏற்றுக்கொள்ள முடியல. ஹைஸ்கூல்ல சொல்ற மாதிரி இங்கதான் ராதாகிருஷ்ணன் போட்டேன். ராதாகிருஷ்ணன் போட்ட பிறகு தலைமுறை படிச்சிச்சு. அதுல ஒருத்தர் சொல்ல முடியலையே, இவர் படிச்சுட்டாரு, இவர் டாக்டர் ஆனாரு, இவர் என்ஜினியர் ஆனாரு, இவர் பிரசிடன்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாரு, சொல்ல முடியல. இவர் கலெக்டர் ஆனாரு, இவர் வந்து எம்எல்ஏ எம்பி அந்த அந்த உயர்வு போல உயர்வு வரல. அதை குறித்து சொல்றதுக்கு நமக்கு இல்லை. பழைய காலத்தில் சொல்றோம். இன்னைக்கும் நம்ம அதுதான் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பார்த்தா உடனே 1820 பாட்டு பாடினோம். இந்த பாட்டு அவர் எழுதினார், இந்த செய்தி அவர் சொன்னாரு. இதான் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோமே தவிர இன்றைக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, என்னுடைய காலத்தில் நான் என்ன செய்து போகிறேன், ஏதோ ஒரு விதத்தில் நான் இங்க இருக்கிற மக்களுக்கு சாட்சியாக, ஒரு எழுப்புதலாக, ஒரு மாதிரியாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய போகிறேன். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசிக்கும் போது ரெண்டு சொன்ன, ஆனா இன்னைக்கு அது சொல்லணும்னு எண்ணமே வரமாட்டேங்குது. ரெண்டு காரியங்கள் யோசிக்கும் போது அந்த நாட்கள்ல இந்த குஷ்டரோகம் பெரிய ஒரு பாதிப்பு அந்த வியாதியில் உச்சமாக இருந்தது. மற்ற வியாதி இருந்தது வெளியே தெரியாமலே மறித்து போகுது. ஆனால் இந்த குஷ்டரோகம் வெளியில மாற்றம் அங்கவீனங்கள் சரீரம் அழிந்து போகிறது. புழுக்கள் விழுந்து அப்படி வெளியே வரும். குஷ்டரோகம் வெளிப்படையான ஒரு காரியங்களை அடையாளப்படுத்துகிறது. மக்கள் பயப்படுகிறார்கள், ஒதுக்குகிறார்கள். அது இதற்கு ஒரு பகுதியை வச்சிருக்கிற ஆண்டவர். அது ஒரு பகுதி குஷ்டரோகம். இந்த அங்கவீனமா அவங்க வந்து கைகள் கால்கள் இவர்களெல்லாம் சொல்லுகிறது, முகம் சொல்லுகிறது, தூக்கு சொல்லுகிறது. ஆனால் லேவியராக 13-14 வாசிப்பாங்க. அது அதிகாரத்துக்கு முழுமையாகும். பல இடங்களில் சின்னது சேர்ந்து கூட குஷ்டரோகம் இருக்கு. சரீரத்தில் இருக்கு, தோல் இருக்குது, முகத்தில் இருக்கு, முடியில இருக்கு, தலையில இருக்கு. இவர்களை குறித்ததான சிந்தனை நமக்கு எப்போ வரும்? அப்படி யோசிக்கிற போது தரிசனமாக வந்தது.
டாக்டர் ராபர்ட் கோத்ரே வரலன்னா இந்த இந்த பகுதியில் இன்னும் எல்லாரும் பண்ணிருப்பாங்களா தெரியுது. அவருடைய முயற்சி அப்பொழுது ஐடாஸ்கரர் அம்மையார் அவர்கள் அவர்களை ஊக்குவித்ததுனால்தான் கரியரில் ஒரு மருத்துவமனை உருவாக்கப்பட்டது. இது பெருமளவில் அது வளர்ந்து இருக்கிறது. அது 1952ஆம் ஆண்டு அங்கு அந்த கட்டடத்தை துவங்கியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சரீர பிரகாரமாக குஷ்டரோகம் குறைந்துதான் இருக்கிறது. ஆனால் உள்ளத்திலும் எண்ணத்திலும் இன்னும் குறையல. நான் இவர்களை சார்ந்தவன், நான் அவர்களை சார்ந்தவன், நான் இங்க எந்த கூட்டம், நான் அந்த கூட்டம், நான் இந்த ஜாதி, இந்த நான் இதிலிருந்து கன்வெர்ட் ஆனேன், நான் அதிலிருந்து கன்வெர்ட் ஆகிட்டேன், நான் இவர்கள் இங்க போய் கன்வெர்ட் ஆனேன், இப்படி சொல்லுகிற பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்துவத்தில் இருப்பதனால கிறிஸ்து மகிமைப்படாமலேயே இருக்கிறார், வெளிப்படாமலேயே இருக்கிறார். அது பணமாடாமலே இருந்திருக்கிறார். அது கிறிஸ்துவின் பேரை சொல்லி நான் அது மாயமான ஒரு போர்வையை போர்த்தி கொண்டாமலே இருக்கிறார். அவர்களுக்கு இடம் இருக்கா? உன்னை அறியேன் என்று சொல்லிடுவார். நான் இவ்வளவு காரியம் கொடுத்தேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், இப்படி உபவாசம் பண்ணேன், இவ்வளவு கூட்டம் நடத்தினேன், இப்படி பெரிய கூட்டங்களை நடத்தி இருக்கிறேன், நான் கோபுரம் கட்டி இருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறேன், நான் அனாதை இல்லங்கள் கட்டி இருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு ஒன்னு அதெல்லாம் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஏதோ அன்றைக்கு மக்களுடைய நலனுக்காக அது திருப்தியை கொடுத்துருக்கலாம். ஏழு மக்கள் திருப்தியா போயிடுவா, ஒரு நாள் சாப்பாடு, ஒரு மாதம் ஃபீஸ் கட்டிப்பாங்க. இவைகளே நம் ஆண்டவருக்கு பிரதிபலிக்கிறது கிடையாது. உன் உள்ளத்துல ரத்தத்துல இன்னும் ஜாதி வெறிய வச்சுன்னு, மரத்தின் வெறிய வச்சுன்னு, இனத்தின் வெறிய வச்சுன்னு, ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துக் கொண்டு எத்தனை குடும்பத்தில் மாறி மாறி கிராமமான குடும்பங்களே இன்றைக்கும் பிரச்சனை இருக்குது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள மனதற்ற பெற்றோர்கள், ஏற்றுக்கொள்ள மனதற்ற உடன்பிறந்தவர்கள் அப்படின்னா வெளியே போயிடுவார்கள். ஏன்னா அவங்களுடைய இனத்துல, அவங்களுடைய மதத்துல, அவருடைய ஜாதியில், அவருடைய காரியங்கள அவர்கள் பெண்ணெடுக்காதனால, பையன் முடமதம் இல்லாதனால குடும்பங்கள் எத்தனை புரிஞ்சு இது ரெண்டு உடனே நம்ம மனசை வைத்து போயிடும். யோசிக்கணும். இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்கள் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, 22 வருஷம் கிரகம் இந்த ஒடிசாவில் இந்த லெப்ரசிக்கு மத்தியிலேயே முடிவு செய்தவர்கள் தியாகமா செய்தார். அவரையும் அவருடைய 2 பிள்ளைகள், பிலிப்பு தீவிரத்தில் குழந்தை, சின்ன சின்ன பிள்ளை 10 வயசு 6 வயசு, அவர்களை அப்படியே வேலை வச்சு எரிச்சாருந்தா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு. ஆஸ்திரேலியிலிருந்து இந்த இந்திய தேசத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்பு, அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது தாக்கம், இந்த ஊழியத்தை ஆரம்பித்து நடப்பித்துக் கொண்டிருக்கிற அவரை எரித்துக் கொள்கிற அளவுக்கு இந்திய தேச மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். பாதிப்புகள் பெரிய அண்ணாவை நடந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எனக்கு பிறகு யார் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு படிப்பு, என் வேலை, என்னுடைய ஜாதி, என் மதம், என்னுடைய இனம், இதெல்லாம் என்னுடைய கூட்டம், என்னை சார்ந்தவர்கள், இதுலதான் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு பிறகு யார்? உன் பிறனை உன்னை போல உன் பிறனை இயேசு சொல்லிட்டார். உடனே உங்க பெரிய மனுஷனா தன்னை ஞானி என்று நினைத்து எனக்கு பிறன் யார் என்பது அழகான ஒரு கதையை சொன்னார். ஒரு ஓம், அது ரூபா 10 பக்கம். ஆசாரியனுக்கும் மனம் இல்லை, லேவியனுக்கும் மனம் இல்லை. ஆனால் ஒரு சமாரியன் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சமூகத்தினால வெறுக்கப்படுகிற ஒரு மனுஷன் காயப்பட்டிருக்கிறவனை பார்த்து மனதிறங்குகிறவன், இவரை போல ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறார், காயப்பட்டு இருக்கிறார், உடைக்கப்பட்டு
நிறுத்த யாரும் தூக்கி நிறுத்துவார்? உடனே இறங்கி அவனை பார்த்து அவன் காயங்கள் தான் கொண்டு போன எண்ணெயும் அவனோட காயங்களை ஊற்றி கட்டி அவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்யலாம் என்று சொன்னால் ஆசாரியனுக்கு அந்த வேலை, லேவியனுக்கு அந்த வேலை. மேற்கொண்டா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 50 ஆண்டு, 58, 60, 70, 80 பல ஆண்டுகளாக இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்துட்டோம். இன்னும் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், அதன்படி நடக்கணும் என்ற உணர்வுள்ளவே இந்த கிறிஸ்துவ மார்க்கம் போய் கொண்டிருப்பதால்தான் இன்னும் 3% இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல ஏறணும். 3% அதுக்கு மேல வரல. தைரியமா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வதற்கு மனமற்றவர்கள் இந்திய கிறிஸ்துவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியல. எத்தனை வேறுபாடான கருத்துக்கள் குடும்பத்தில், சபையில், இந்த சமூகத்தில். எப்போது நாம் மனம் திறந்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க போகிறோம்? கிறிஸ்துவின் அன்பு மேலோங்கி வருவதற்கு மறுபடியும் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னைக்காக உணர்த்தப்பட வேண்டும், உணர வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு இப்படி வந்து ஆலயத்தில் வந்து தொழுது கொண்டு போய் வந்து நிற்போம்? ஆனால் நம்முடைய உடை மாறி போச்சு, பேச்சு நடந்த மாறிச்சு. நம்ம பிள்ளைகள் நல்லா படித்துட்டாங்க, நல்ல பேர் வந்துட்டாங்க. நடந்து போன சைக்கிள் மாறிச்சு, ஸ்கூட்டர் மாறிச்சு, பைக் மாறிச்சு, இப்போ கார் மாறிக்குது. சின்ன வீடு தான், வாடகையில் இருக்கிற சொந்தம் வந்துட்டோம். இன்னும் 1 மாடி ஆச்சு, 2 மாடி ஆச்சு, 2 வீடு வருகிற அளவுக்கு, 3 வீடு வாங்குற அளவுக்கு முன்னேறிட்டோம். கிறிஸ்துவிலே நாம் முன்னேறிட்டோமா? கிறிஸ்துவை இருக்கிறோமா? என்றைக்கு நாம் மனம் மாற போகிறோம்? ஏழை எளிய மக்கள் உணவு உடுக்க உடை இருக்க இடங்களால் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவனுக்கு புரிந்ததாக கருசினா இப்ப பார்த்தாலும் இவர் இதைதான் சொல்லுவாருன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டு. ஏனென்றால் அன்பேசணும்னா அங்க இல்ல, உங்க பெற்றோர் நம்ம எதிர்க்கிறீங்க தொட்டு சரிமா எதிர்க்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா, உன் மனைவி, உன் கணவர், உன் பிள்ளைகள், உன் சகோதரன், உன் சகோதரி, இதை சொல்ல யார் சொல்லுவாங்க? கிறிஸ்து இதுதான் எதிர்பார்க்க. இன்னும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலை பண்ணிருக்கிறார்கள், ஆதரவாக இருக்கிறார்கள். நாம் நேசிக்கிறவர்களா இல்லை, நாம் உதவி செய்கிறவர்களா இல்லை, கண்பிடித்து எங்கள் சரீரத்தை உடைத்து எவ்வளவோ நான் இவர்களுக்காக என்னை செலவழித்து இருக்கிறேன், என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன். ஆனால் இவரோ திரும்பி பார்க்க மாட்டாங்க. எத்தனை ஏக்கத்தோடு, அதான் செய்கிறார் சொல்றார். ஏக்கத்தோடு நாம என்னை எப்ப கேட்டுவீங்க? ஏக்கத்தோடு காத்திருந்து கண்ணு பூத்து போச்சு. எப்ப என் மகன் வருவார்? எப்ப என் கணவர் வருவார்? எப்ப என் மனைவி என்னை பார்க்க வருவார்? எப்ப என் மகன் வருவார்? காத்திருந்து கண் பூத்து போனவர்கள் நம்முடைய மார்க்கத்தில், நம்முடைய குடும்பத்தில், சமூகத்தில் நம்ம போகிற வருவோம். நம்ம போகிற வழியில் எத்தனை பேர்? நான் வந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிந்த பிறகு ஒரு 100 பிரியாணி பண்ணுவாங்க. அந்த 100 பிரியாணி மட்டும் சர்ச்சிலேருந்து அலுவலர்களோடு ஒரு சிலர் ஜோயிலுங்க இவர்களெல்லாம் அதில் ஒரு கார் எடுத்துன்னு போய் ரோட்லலாம் இருக்கிற இங்கிட்டு இப்படி போய் காந்தி நகர் சில வரைக்கும் அது ஒவ்வொரு கொடுக்கும்போது மகிழ்ச்சி இருப்பாங்க, அந்த சந்தோஷம். அவர்கள் வந்து சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. யாரும் ஒரு நேரம் சாப்பாடு கையில் வாங்கும்போது அவன் முகமே மாறுது. இன்றைக்கு நம்ம கூடாது. அது நம்ம பெற்றோருக்கு சொன்ன ஒன்றுப்போ வந்துடும், நம்ம உடன்பிறந்து சொன்னா வந்துடும். இப்படி ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன டேவிசன் போன வருஷத்துக்கு கேட்டுருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? மதிய சாப்பாடு நான் ரெடி பண்றேன், நீங்க அனுமதிச்சு சொல்ற. குவாரண்டைன் வந்து இப்போ இந்த COVID-19 அது செய்ய முடியாமல் இருக்கு. ஒவ்வொரு நாள் ஏன்னா அவருக்குள்ள ஒரு தாக்கம், அவருக்குள்ள ஒரு எப்படியாவது என் மூலமா ஒரு 50 பேர் ஒவ்வொரு நாள ஏதாவது சாப்பிடணுங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் செய்யறேன்னு ஒரு வருஷமா கேட்டுருந்தாங்க. அந்த உணவு கொடுக்கும்.
எத்தனை பேர் சொல்லியிருந்தாங்க? எத்தனை பேர் சொல்லுவாங்க? ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்க. யாக்கோபு 1:22 திருவசனத்தை கேட்கிறவர்கள் பெருகினே இருக்கிறோம், சொல்றவங்க பெருகினாங்க நமக்கு. ஆனா செய்யறோங்க. திருவசனத்தை போதிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் போதிக்கிறதுக்காக நிறைய பேர் மட்டும் செயல்படுறதுக்கு இல்லையே. எப்போது செயல்பட போறோம்? அதன்படி செய்யணுங்கிற அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு காரியம். ஒன்று, 2 புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசித்தால் அது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறார். அவன் குஷ்டரோகத்தை சுகமாகணும். ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு, நான் ஆண்டவரா இவனை சுகமாக்குன்னு அங்கு சொல்லுகிறார். தீர்க்கதரிசி அறிந்து அவன் தன்னிடத்தில் அழைத்து ஒரு காலம் சொன்னார், நீ போய் 7 தடவை யோகாங்க முழுகி எழுந்து போன. பல காரியங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று, நீ சுத்திகரிக்கப்படணும், புதுப்பிக்கப்படணும், புது சிருஷ்டியாமா. யோகாவில முழுகி எழுந்திருக்கிற ஒரு அனுபவம், அது சுத்திகரிக்கிறதுக்கு மனமாற்றத்துக்கு ஒரு அடையாளம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு ஒரு அடையாளம். அது சரீரத்தில் வியாதி கஷ்டம் போகணும்னா நீ யோகா மொழி ஏற்று போயிட்டு அது சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசி சம்பவமா சொல்லி மொழியின் சுகம் சுகமானதுனால்தான் ஜீவனுள்ள தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று சாட்சி சொல்றார். இஸ்ரவேலின் தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை அறிந்துதான் அவர் உலகத்தில் வந்து எனக்காய் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், திருவிருந்தில பங்கு கொள்கிறோம், இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து ஒரு எழுப்புதல் ஏற்பட வேண்டும். இந்த இடத்திலிருந்து ஒரு மாற்று உருவாக்கம் ஏற்பட வேண்டும். உலகத்தை இந்த இடத்திலிருந்து ஆண்டவரை மயப்படுத்துகிறவர்கள் எழுப்ப வேண்டும். என்ன செய்ய போறோம்? நாம் எல்லோரும் மறுபடியும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து புது சிசுகள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள என் உள்ளத்தில் வாங்க. சுத்தமான ரத்தத்தினால் என் கண் சுத்திகரிக்க நான் புது சிருஷ்டியாக மாறி அன்பு ஆவின் கனியை போட்டுகிறது. அத்தனை கனி 9 கனியும் நான் என்னிலே பிரதிபலிக்கிறவனாக இருக்க நான் சாட்சியாக எழும்ப ஒப்பு கொடுங்கன்னு இந்த காலத்தில் ஆண்டவர்களை அழைக்கிறேன். இந்த குறைவுள்ளவனாக இருந்த இந்த கிறிஸ்துவின் மறுபிரசனத்தை போதித்து உபதேசித்து விட்டு இறைவன் வந்து இயேசுவன் என்ற ஒரு வருகிறான். சட்டம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீ சமூகத்தில் இருக்கக்கூடாதவன், குடும்பத்தோடு இருக்கக்கூடாதவன், தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாதவன், பாவத்தின் நிமித்தமாய் வீரர்கள் நிமித்தமாய் உனக்கு இந்த வியாதி வந்தது நிமித்தமாய் நீ புறக்கணிக்கப்படணும், ஒதுக்கப்படணும், மனுஷனோட இருக்கக்கூடாது, ஒதுக்கப்பட்டவன். ஆனால் இயேசு மறைப்படுத்த அன்பை குறித்து, இரக்கத்தை குறித்து, மனதுக்கத்தை பற்றி, கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாரும் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருந்த காரியங்களை மறைப்படுத்த பிரசங்கித்து விட்டு அவர் உபதேசம் பண்ணிவிட்டு வனாந்தரத்துக்கு வருகிறார். மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அந்த வந்தது பொழுது இவன் செய்தியை கேட்ட இவன், அவனுடைய வார்த்தைகளை கேட்ட இவன், அவனுக்குள்ள ஒரு மாற்றம். இந்த இயேசுவிடம் வந்தார். அவர் என்னை சேர்த்துக் கொள்வார் நம்பிக்கை. அந்த குறைகள் மத்தியில அவனுடைய பலவீனத்தின் மத்தியில வியாதி மத்தியில வாழ்க்கையே இல்லை என்ற நிலையில கூட இயேசுவை தேடி வந்து அவன் சொன்னது, நீங்க சித்தம் வந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உடனே இயேசுக்கு மனக்கண்ணில் ஓடி இருக்கும், இவன் என் சாயலில் உருவாக்கப்பட்டான், இவன் என்னுடைய மகன், இவனுக்காக ஒரு ஸ்தலம் பரவலாக இருக்கிறது. இவன் அலட்சியப்படுத்தப்படுகிறவன் அல்ல, இவன் விசேஷித்தமானவன் என்பது ஆண்டவருடைய மனக்கண்களில் வெளிப்பட்டிருக்கிறான். உடனே கையை நீட்டி தொடுகிறார். எல்லாரும் அலுவலகத்துக்கு ஓடி இருப்பான். கிறிஸ்துவ கிட்ட வருகிறாருன்னா எல்லாம் 50 அடி தூரத்தில் போயிட்டு இருப்பான். என்ன பேசுறாங்கன்னு தெரியாது அந்த. ஏன்னா அந்த சூழல், அந்த காலம் இன்றைக்கு கூட அப்படிதான். ஒருத்தர் பார்க்கறது, ஒருத்தர் விசாரிக்கிறார்,
ஆராய்ந்து திரும்புறது அப்படி போறது பல வருடமாக காணப்படுது. மாறும். இயேசுவை தோற்று எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமான உடனே அவன் சுத்தமானான். இன்றைக்கு நம்ம சுத்திக்கிறது புது சிருஷ்டிகளை மாற்றாங்க. ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிறதா நன்றி தகப்பனே. ஒரு வார்த்தை தியானிக்க முடியாத நேரம் தந்ததுக்காக நமக்கு சொல்றோம். ஒரு வார்த்தைகள் இன்றும் எங்களோடு பேசிக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் தான் எங்கள் இருந்து கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கள் சுயநலமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலை உண்மையான வழியில் இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசுவதற்காக நமக்கு சொல்றோம். நான் செய்ய தவறின காரியங்கள் என் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக ஆண்டவரே உங்களுக்கு மனநோக்குடியாய் பேசினது செய்தது தயவாய் மன்னியும் என்று கேட்க ஒவ்வொருவரும் இந்த வேறுபட்ட பரிசுத்தமான நாங்கள் ஊற்றுவோம். இந்த தழுவின கருணாளருக்கு சுத்திகரிங்க. பலரின் நீங்கள் சோர்வுகள் நீங்கள் வியாதி கூறுகள் சுத்தரிக்கப்பட ஒவ்வொரு வீரும் நல்ல சுகர் பலன் ஆரோக்கியம் பெற்றோம். புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு செய்யலாம். உம்மை மகிமைப்படுத்தும்படி வாழ்வில் மாற்றங்களை கொள்வோம். உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறும். ஒவ்வொருவருக்கும் திரும்ப செய்யும். தொடர்ந்து இந்த பிள்ளைகளோடு இப்போ பேசுகிறான். ஒரு விசுவாசத்தை அந்த முடிவு இயேசுவின் நாமத்தினால் சொல்லினாலும் தான். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிவிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தவான்களினாலே கட்டளையிடப்பட்டு உட்படுத்தினார். ஒன்றரை காலத்திலே பாடுபட்டு சூழலில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்தள்ளினார். அரண்மனைக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாழ்க்கை பார்த்து வீட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய தேவன் உண்டை விசுவாசிக்கிறேன். ஆமீன். நம்ம அமர்வோம். திருச்சுவைக்குரிய அறிவிப்பை செயலர் அவர்கள் வாசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிறு ஆராதனையிலே எந்த மாற்றமும் இல்லை. 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஆராதனையும் நடைபெறும். 2 காலங்களின் 2வது வெள்ளி ஆராதனை வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சரியாக தொடங்கும். சபையார் இதிலே கவனத்திலே கொண்டு இதில் ஜெபித்து கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் அறிந்தவண்ணம் வருடா வருடம் பொன்னை உற்சவம் நடத்துவது நம்முடைய பேராயத்தின் ஒரு பெரிய பங்காக இருக்கிறது. கடந்த வருடத்திலே அந்த உற்சவத்தை இந்த கொரோனா காலங்களினாலே நடத்த முடியவில்லை. இந்த வருடம் அதை நடத்த தீர்மானித்துள்ளார்கள். அந்த பொன்னை உற்சவத்திற்காக ஜெபிக்கவும் அதில் முடிந்தவர்கள் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேராய மாமன்றம் வருகிற மார்ச் மாதம் 4, 5, 6 தேதிகளிலே நடத்த முடிவு செய்து தீர்மானித்திருக்கிறார்கள். பேராயத்தின் இந்த மாமன்றத்திற்காக சபையார் தொடர்ந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேராய மாமன்றத்தின் மூலமாகத்தான் பல குழுக்கள் பல காரியங்களை தீர்மானிக்கிறார்கள். இதில் உபத்தலைவர் மற்றும் செயலர் பொருளரையும் அந்த நாட்டிலே தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். நம்முடைய ஆயிரம் கூட அதனுடைய உபத்தலைவராக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள் மற்றும் உள்ள எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது எந்தவித பிரச்சனையும் இன்றி எந்தவித தடங்களும் இன்றி சிறப்பாக நடைபெற சபையார் ஊக்கமாக ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி ஊக்கத்தொகை, இந்த வருடத்திலே கொடுக்க நாம் ஏற்கனவே அறிவிப்பு செய்து ஃபார்ம்ஸும் விண்ணப்பங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை பூர்த்தி செய்து கொடுக்காதவர்கள் தயவு கொண்டு சீக்கிரமாக கொடுப்பீர்கள் என்றால் அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆயர் பிரசங்கத்திற்கு முன்பாக செய்திக்கு முன்பாக கூறியபடி சபையாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு கூர்ந்து இந்த மாஸ்க் மற்றும் சோசியல் டிஸ்டன்ஸை நீங்கள் கடைபிடிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏதோ கொரோனா எங்கேயோ போயிடுச்சுன்னு தயவு செய்து நினைச்சிக்காதீங்க. அது இன்னும் கூட இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நேற்று வரைக்கும் 450 பேர்
இந்த கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலூருடைய நிலைமை நம்மளுக்கு இன்னும் தெரியல. மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் அது வேகமாக பரவ வாய்ப்புள்ளது என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க தெரியும். ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் வாரிக்கொண்டு போகிறது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட பயமின்றி நாம் வாழாதபடிக்கு தயவு கூர்ந்து இங்கே மாத்திரம் இல்லை, ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, உங்களுடைய பணிஸ்தலங்கள் மற்றும் பள்ளிக்கு போகிற காரியங்களில் அரசாங்கம் பல காரியங்களை சொல்கிறார்கள். பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. ஸ்கூல்னா இப்படி தான் இருக்கணும், இதான். நான் கோட்டேரியிலேருந்து சிஎம்சிக்கு போகிறதுக்குள்ளே பார்க்குறேன். இந்த தேசிய யூனிவர்சிட்டி ஸ்கூல், கிருஷ்ணசாமி இந்த ஸ்கூல் இதெல்லாம் பார்த்தாக்க பசங்க மாஸ்க் இல்லாமல் தான் போயிட்டு இருக்காங்க. பெரிய கஷ்டம் அது. ஆனால் சிஎம்சியில் அப்படி இல்லை. எங்களுக்கெல்லாம் வேக்சின் போட்டாங்க. அந்த வேக்சின் உங்களுக்கும் கூட போடப்படும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. தயவு கூர்ந்து இதை மனதிலே கொண்டு நீங்களும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. கூட இருக்கிறவர்களையும் தாராளமாக நீங்க சொல்லலாம். அவங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. தாராளமாக நீங்கள் இதை அறிவுறுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்ட திருச்சபையின் மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 14/2/2021. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 47,270, ஸ்தோத்திர காணிக்கை 3090, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 390, பெண்கள் ஐக்கிய சங்கம் 380, வாலிபர் ஐக்கிய சங்கம் 150, புதிய ஆலை கட்டிட நிதி 3055, ஓய்வு நாள் பள்ளி 520, பேராய விடுதி நிதி 120, நலிந்தோர் நல நிதி 1970, குருத்துவ பணியாளர் நிதி 320, திருமுழுக்கு காணிக்கை 200, ஆராதனை காணிக்கை 6400, கல்வி நிதி 3695, துறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 200, ஆக மொத்தம் 67,760. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 2500, பிறந்த நாள் காணிக்கை 1500, திருமண நாள் காணிக்கை 200, ஆராதனை காணிக்கை 11,670, ஆக மொத்தம் 15,870. 17/2/2021 சாம்பல் புதன் அன்று பெறப்பட்ட காணிக்கை. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 400, ஸ்தோத்திர காணிக்கை 400, ஆராதனை காணிக்கை 4,710, ஆக மொத்தம் 5,510. 19/2/2021 வெள்ளிக்கிழமை பெறப்பட்ட காணிக்கை. முதலாம் காணிக்கை பிறந்தநாள் காணிக்கை 100, ஆராதனை காணிக்கை 2,760, ஆக மொத்தம் 2,860. நன்றி. அவர்கள் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 105வது கீர்த்தனை, ஏனினி மயிலும் இயேசுவின் நாமம் இந்த பாடப்படும். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை கொண்டு வந்து செலுத்தப்படுகிறது. Oh
ஜெபம். நேற்றும் இன்றும் இன்னும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. இங்கே நாமத்தினால 2-3 பேர் கூடியிருக்கிறாரோ ஒரு மத்தியில் வருவேன் என்று சொன்னீரேன். திருச்சபை மக்களாக ஆய்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி உடைய நாமத்தை குறித்து பாடவும் சத்தியத்தை கேட்கவும் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. நிறைய பேருக்கு இல்லாத இந்த சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே கேட்ட சத்தியத்தை ஒரு காதில் வாங்கி மற்றொரு காதில் விட்டுவிடாதபடி இருதயத்தில் தாங்க அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தோம். இன்னாமையும் ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரோடு ஒருவர் அன்பு கூர்ந்து உடைய சாட்சி உங்களுக்கு நாங்கள் சீடர்களாக இருந்து சாட்சி பகரக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லா விதமான பாவங்களிலிருந்து எங்களை விலக்கி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபைக்காக, திருச்சபையின் ஆயருக்காக, ஆயருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக, நடக்க இருக்கிற கவுன்சிலுக்காக, அதில் போட்டியிடுகிற உடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஏற்ற காலத்திலே நல்ல ஒரு செயலர், பொருளர், வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்போம், கமிட்டி மெம்பர் தேர்ந்தெடுப்போம். நல்ல விதமாக இந்த கவுன்சில் நடக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். போன அணைக்கட்டு உத்தியோகத்துக்காக நாங்கள் வருகிறோம். போன வருடத்திலே இந்த அணைக்கட்டு நடக்காத போனதற்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே ஆண்டவர் இந்த 2021ஆம் ஆண்டில் சிறப்பான முறையில் அது நடக்கும். நாம் மகிழ்ப்படுவோம். அநேக மக்கள் இந்த இடத்துல உண்மை தொழுது கொள்வோம். நாம் மகிழ்ப்படுவோம். திருச்சதில் வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். திருச்சபையின் செயலர், பொருளர், கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக, இளைதேசத்தில் உள்ள மக்களுக்காக, உள்தேசத்தில் உள்ள மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொருவரும் வேண்டிய நல்ல சரீர சுகம் பலன் ஜீவனை தார். நாளிலிருந்து நாட்களில் எங்களை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள பரிசுத்தமானதை எப்பொழுதும் நாங்கள் சிந்திக்கவும் செயல்படவும் எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நாளில் உபாசத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, பலவிதமான தேவைகளோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அப்படியே திரும்பி போகாமல் ஜெபம் கேட்கப்பட்டவர்களாக, கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாக, சமாதானத்தோடு சத்தியவசனத்தை கேட்டவர்களாக திரும்பி செல்ல உதவி செய்தல். இந்த நாளிலே விசேஷமாக திருமண நாளை நினைக்கிற பிள்ளைகளுக்காக, பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாளை இருப்பது போல ஆண்டு முழுதும் அவர்களுக்கு நல்ல சந்தோஷப்படுத்தவும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நமக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் செய்யவும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும். கர்ப்பஸ்திரிகளுக்காக இடத்துல வருகிறோம். ஏற்ற காலத்திலே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல விதமான சுகப்பிரசவம் நடந்து காயம் செய்ய நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே வேலை வாய்ப்பை நீர் அந்த பிள்ளைகளுக்கு கட்டளை தள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும். படிக்கும் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமான ஞானத்தை கொடுத்து பயப்படுகிற பயத்தின் மூலமாக அந்த ஞானத்தை பெற்று படிக்க உதவி செய்தார். இந்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கப்படும் பரிசுத்த கர்த்தரை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்துள்ளோம். அதை ஆசீர்வாதமாக அவர்கள் மாற்றி தர வேண்டும் என்று வேண்டி எந்தெந்த நோக்கத்துக்காக இந்த காணிக்கையை செலுத்தினார்களோ அந்த நோக்கத்தை அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இந்த கருத்திலிருந்தே வாங்கி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொண்டு இந்த காணிக்கையை அங்கீகரித்தர வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை தார் இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஆண்டவரே. ஆமென். நம்பி அவர்கள் எழுதி நின்று கர்த்தருடைய சுத்தத்தை சேர்த்துவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ஆட்சி வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்கள் உறவுமாய் குற்றம் செய்த நாம் மன்னிக்கிறது போல குற்றம் எங்களை சோதனை பிரேசிப்ப நாமத்தையும் ரட்சித்துக்கொள்ளும். ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுள்ளே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. Amen.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.